வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இது ராஜ்மா கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. கிட்னி ஷேப்பில் இருக்கும். புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், அயன் போன்ற மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த ராஜ்மாவில் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 1/2 கிலோ அளவு ராஜ்மா எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் அதை ஊற வச்சுருக்கிறோம். இந்த ஊறின ராஜ்மாவை திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குற அளவு தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு சிம்மில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இதோட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோ இப்போ நம்ம கொஞ்சம் குறைன்னு அதை அரைச்சிட்டு வந்தாச்சு, தண்ணி சேர்க்கலை. இப்போ இந்த ராஜ்மாவை நாம் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 சிவப்பு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்யும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, அந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நாம் அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு உரிய உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாம் ராஜ்மா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குறோம். அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஒரு துளி தான் சேர்க்கணும். இதை ஒரு பிரட்டிட்டு அந்த வேக வச்ச ராஜ்மாவில் தண்ணி இருந்தால் அதை வடிகட்டிட்டு ராஜ்மா மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். அந்த வடிகட்டின தண்ணியை நாம் வேறு சமையலில் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இதை ஒரு பிரட்டிக்கலாம். ராஜ்மாவில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நேரத்துக்கு டயர்ட்னஸ் இருக்காது, ரொம்ப நேரம் பசியும் எடுக்காது. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ராஜ்மா அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு பிரட்டியாச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி இறக்கணுன்னா அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ராஜ்மா மசாலா சுண்டல் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த ராஜ்மாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் தடுக்கிற சக்தி உண்டு. ராஜ்மா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸும் நல்லா சாப்பிட்லாம். இதில் பச்சை கொத்தமல்லி நிறைய சேர்த்துருக்குறோம். அதனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அருமையாக இருக்கும் இந்த மசாலா சுண்டல். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.